வணக்கம். விஜயதாரணியை தொடர்ந்து வரும் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு முக்கிய அரசியல் பிரமுகர்கள் பாஜகவில் இணைவார்கள் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். மதுரையில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் போதைப் பொருள் கடத்தலில் திமுக மற்றும் விசிக நிர்வாகிகள் இருப்பது தெரிய வந்துள்ளது என்றார். ஜாபர் சாதிக் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி உதயநிதி ஸ்டாலின் வரை அவரது குடும்பத்திற்குள் பழக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார். கடத்தலில் தொடர்புடையவர்கள் தமிழகத்தின் டிஜிபியின் கையிலேயே கேடயம் விருது வாங்கியுள்ளனர். 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தி பிடிபட்டு இருக்கிறார்கள் என்றால் அந்த பணம் தான் இவர்கள் தயாரிக்கும் சினிமா பட நிறுவனத்திற்கு கூட செல்கிறதா என்ற சந்தேகம் வருகிறது. தற்போது திமுக நிர்வாகியை அவசரமாக கட்சியிலிருந்து டிஸ்மிஸ் செய்திருக்கிறார்கள். போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் எப்படி டிஜிபியிடம் விருது வாங்க முடியும்? இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். டெல்லி காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். முதலமைச்சர் இது தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்பது பாஜகவின் கோரிக்கை என அண்ணாமலை அவர்கள் கூறினார். பின்பு 232 தொகுதிகளில் என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு பெற்றிருக்கிறது. நாளை மறுதினம் பல்லடத்தில் நிறைவு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்கிறார். அது மட்டுமில்லாமல் மதுரை மற்றும் நெல்லை உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளிலும் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்கிறார். 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் அரசியல் களமே மாறிவிடும். மேலும் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணிக்கு பிறகு அடுத்த விக்கெட் நாளை மாலை 5 மணிக்கு கோவையில் தெரிய வரும் என்றார். அது மட்டுமில்லாமல் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியபடி எனக்கு சற்று வாய்க்கொழுப்பு அதிகம்தான், அவரிடம் சொல்லிவிடுங்கள். தமிழகத்தில் இந்த முறை பாஜக அதிக இடங்களை பிடிக்கும். இந்திய கூட்டணி உடைந்து போன பொம்மை. பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக அரசாங்கம் நடத்துவது இயல்பாக இருக்காது என்று எச்சரிக்கை விடுத்தார். பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரும்போது தமிழகத்தின் முக்கிய அரசியல் புள்ளி பாஜகவில் இணைய உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ள நிலையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் க. பாண்டியராஜன் இணைய உள்ளதாக தகவல் பரவியது. ஆனால் இது குறித்து அவரிடம் கேட்டபோது நான் பாஜகவில் இணைய உள்ளதாக சொல்லும் செய்தி துளியும் உண்மை இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.